இன்னைக்கு வந்து நம்ம வந்து திமுக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, தனியார் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து அதிக சம்பாதிக்கிறாங்க, அதை ஒழிப்பதற்காக நீட்டை ஒழிக்க வேண்டும்னு சொல்றாங்க. சரி, ஓகே. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன நிலைமை இருந்துச்சு? நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த பள்ளிகள் மட்டுமே ஒட்டுமொத்த எம்பிபிஎஸ் இடங்களில் 30% மேல எடுக்கிறாங்க. ஒரு மாவட்டத்து பள்ளிகள் எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா அதுமே வந்து அதை வந்து பிரானர் பள்ளின்னு சொல்றாங்க. மாணவர்களோட அடைத்து வச்சு அவங்களுக்கு வந்து முழு நேரம் படிப்பை மட்டுமே படிக்கணும்னு ஒரு தேவையில்லாத அழுத்தம் கொடுத்து படிக்க வச்சு மார்க் வாங்கி அதன் மூலம் அட்மிஷன் போட்டாங்க. இன்னைக்கு வந்து நீட்ங்கிறது வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு சரியான ஒரு போட்டி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. எல்லா மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் போறாங்க. அதே சமயம் வந்து நம்ம வந்து இந்த கோச்சிங் கட்டணம் ஒருவேளை அதிகமா இருக்கு, நீட்டுக்கான கோச்சிங் அதிகமா, நீங்க கோச்சிங்கோட கட்டணத்தை குறைக்கலாம். உங்களுடைய பாடத்திட்டத்துல மாற்றங்களை கொண்டு வரலாம். அரசு பள்ளி இலவசமா நீட் கோச்சிங் இதெல்லாம் வந்து முந்தைய அதிமுக அரசு பண்ணாங்க. ஆமா சார். அவங்க வந்து அரசு பள்ளிகளை வந்து நீட் கோச்சிங் கொடுத்து மாணவர்களை தயார்படுத்தி அனுப்பி வச்சாங்க. அது ஏன் பண்ணல? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது நீட் கோச்சிங்காக தனியா ஒரு தாளே பிரிண்ட் பண்ணி மாணவர்கள்கிட்ட கொடுத்து அதை வகுப்பறையில இது பண்ண சொன்னாங்க சார். அது எல்லாம் வந்து இந்த அரசு படிப்படியாக அரசு பள்ளியில் நீட் கோச்சிங்கை நிறுத்திவிட்டு தேவையில்லாமல் குற்றம் சாட்டுகிறார்கள்.